ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோதுமை ரவையில் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த கப்பால் நான் 4 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதை வறுத்ததை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு ஒரு வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டதுக்கப்புறம் உப்பை ஆட் பண்ணிவிடுங்க. உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பால் 4 கப்பு ரவை எடுத்திருந்தேன். அதனால் இந்த கப்பால் 8 கப்பு வாட்ரு ப்ளஸ் 1 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் பசுநெய் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கிண்டுங்க, இல்லாட்டி அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லா ரவையும் இப்போ சேர்த்துட்டோம். பாருங்கள், நல்லா கிண்டிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கிண்டி இது நல்லா தம்மில் போட்டு மூடிடுங்க. இப்போ சூப்பராக பாருங்கள், ரவை வந்து நல்லா மலர்ந்து உதிரியாக இருக்குது. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.